காலேஜ் மாம்பாக்கங்க. இந்த பக்கம் வண்டலூர், இப்படியே போனா OMR கேளம்பாக்கம். இங்க பாருங்க காலேஜ். இதுக்கு ஆப்போசிட்ல சன் சிட்டி அப்படின்னு காசாகராண்டு பெரிய மெகா அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் கோடிக்கணக்கில் போகுது. தனி வீடு வேணுனாக்கா இந்த VIT காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் இந்த மெயின் ரோட்ல இருந்து கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் போகலாம். எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ரிச்சா இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் மாம்பாக்கத்தில் VIT காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில். இங்க பாருங்க ஏரியா எவ்வளோ ரிச்சா இருக்குன்னு பாருங்க. எப்படிப்பா இவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு எனக்கு. அவ்வளோ சிறப்பான வளர்ச்சிகளை கண்டுருச்சு. அங்க பாருங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்க்கே நீங்க வீடு கட்டி வாடகைக்கு விடலாம். வாங்க போய் பார்க்கலாம். அவ்வளோ வேக்கன்ட் இருக்கு, அவ்வளோ வாண்டட் இருக்குது. அங்க பாருங்க பஸ் ஸ்டாப். போலாமா? வெல்கம் டு டிவிஎன் பாப்பம்மாள் கார்டன். மாம்பாக்கத்தில் இருக்கிறோம் VIT காலேஜ் கேம்பஸ்க்கு அப்படியே பேக் சைடில் எவ்வளோ சூப்பர் பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். கண்டிப்பாக ஒரு ரிச்சஸ்ட்டு, ஒரு லக்ஸரியஸ்ட்டு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த ஏரியாவில் நம்ம லீவ் பண்ணுறது. ரொம்ப காமாகவும் இருக்கும், நிறைய கன்ஜெஸ்டடாக இல்லாமல் ஈஸி அக்சஸ் ஃபார் எவ்ரிவேர். மெயின் ரோட் நின்று பேசுகிறேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு கரெக்டாக 8 கிலோமீட்டர் வண்டலூர், அதே 8 கிலோமீட்டர் OMR கேளம்பாக்கம், லெஃப்டில் போனால் படூர். அப்படியே நம்ம எல்லா ஏரியாவுக்கும் சென்னை கனெக்ட் பண்ணலாம். ஸோ எல்லா ஏரியாவுக்கும் நடுவில் இருக்குது. இங்கே வந்து இடம் கொண்டு வந்துருக்கிறேன். ஒரு லக்ஸரியஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட். ரியல்லி வந்து ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் இல்லை ஒரு பெரியார் நகர் அந்த ரேஞ்சுக்கு இப்போ நம்ம OMR கிட்ட மாம்பாக்கத்தில் இருக்கிறோம். மாம்பாக்கம் மெயின் ரோட்டு ரொம்ப பக்கம். ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி, சரௌண்டட் ஃபுல்லி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். நிறைய கிரீனரி அட்மாஸ்பியர் இருக்குது. ஸோ பார்க்க போகும்போது உங்களுக்கு தெரியும் VIT கேம்பஸ்க்கு அப்படியே பேக் சைடில் தாங்க இருக்கிறோம். ஸோ இது பூரா வந்து ஒன்று VIT ஸ்டூடெண்ட்காண்டி கட்டி விடுவாங்க, இல்லை அவங்களே கட்டுவாங்க. பெரிய பெரிய கெஜெட் ஆஃபீஸர்ஸ், டாக்டர்ஸ், இந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் வந்து இந்த மாதிரி இடத்துக்களை தேடுவாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பீப்புள் இருந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ ட்ரோனில் திரும்ப காட்டுறேன் நான். ஸோ இதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஆல்மோஸ்ட் இது முடிய போகுது. இது எக்ஸ்டென்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க ட்ரோனில் பாருங்கள். சைட்டுக்கு பின்னாடி அப்பார்ட்மெண்ட்டு நம்ம சைட்டில் வாங்க போகிற வீட்டினுடைய விலையை விட ஹை ரேஞ்சில் இருக்குது. இந்த மெயின் ரோடு உங்களுக்கு வந்து 800 மீட்டரில் வந்துடும். ஸோ இத்தனை வசதிகள் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ரிச்சாக, ஒரு ப்ரீமியமாக, ஒரு ஹை ரேஞ்ச் ப்ராஜெக்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டில் திரும்பவும் டோனில் பாருங்கள், நிறைய தென்னை மரங்கள், நிறைய வீடுகள், நிறைய அப்பார்ட்மெண்ட்டுகள், நிறைய வந்து உங்களுக்கு கிரீனரி அட்மாஸ்பியர் இருக்குது. ஸோ நல்ல நீர்வளம் இருக்கும், நல்ல காற்று, பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியா. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிச்சஸ்ட்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இங்கே நீங்கள் இப்போ இது ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி விட்டிங்கனாக்கா VIT காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே வந்து இங்கே வந்து தங்குவாங்க. ஸோ நல்லா ரெண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஒரு BG கெஸ்ட் ஹவுஸாக கட்டி விடலாம், இல்லை லக்ஸரியாக ஒரு வீடு கட்டிக்கலாம், ஒரு ஹாஸ்டல் வந்து கட்டி விடலாம். ஸோ இத்தனை கமர்ஷியல் வந்து நீடு இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ மெயினில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இங்கே பாருங்க 3 ஃபேஸ் ஸ்ட்ரீட் லைட்டு, நிறைய வீடு கட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஆல்ரெடி கட்டி நிறையா மக்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்க்க போகும்போது தெரியுது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பாப்பம்மாள் கார்டன் பார்த்துட்டு இருக்கிறோம். டிவிஎன் பாப்பம்மாள் இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய கன்சர்னுங்க, ஒரு பெரிய கம்பெனி. இங்கே ஸ்கூல் நடத்துகிறாங்க. அவங்கள எல்லாமே ஒரு நல்ல ஹை ரேஞ்சு கன்சர்னாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டெவலப் பண்ணால் ஒரு ப்ராஜெக்டை வந்து எப்படி டெவலப் பண்ணுவாங்க, அவங்க எந்த மாதிரிலாம் இருக்குன்னு நினைப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு எப்போவுமே வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்க நல்லா பெருசாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் தாங்க இது. இதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள், நிறைய இடங்கள் வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய எக்ஸ்டென்ஸுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக பார்த்து ஒரு நிதானமாக இந்த ப்ராஜெக்டை வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. அர்ஜென்ட்டோ இல்லை அவசரப்பட்டோ சீக்கிரமாக விற்கணுங்கிற அவங்க எந்த நெசசரி இல்லைன்றாங்க. ரொம்ப காமாக குயிட்டாக ஒரு கரெக்டான ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா OMR இல்லை வந்து இந்த பக்கம் படூர், இந்த பக்கம் வந்து வண்டலூரை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை இந்த பக்கம் போனால் வேங்கடமங்கலம், இதுக்கு இந்த சைட்லாம் இடம் வாங்கி போகணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா இருக்குங்க உங்களுக்கு. இதான் வந்து ஃபேஸ் 2. ஃபேஸ் 1 பார்த்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஃபேஸ் வந்து 2 வந்துட்டோம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஸோ அழகா தெரியுது, விஐடி காம்பஸ் தெரியுது பாருங்க. ஸோ அதுக்கு பேக் சைடில் இதுல வந்து சின்ன சின்ன பிளாட்ஸ்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு அரை கிரவுண்டு இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ எது எவ்வளவு தூரத்தில் இருக்குதுன்னு விட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்றேன் இல்லைங்களா? எவ்வளவு தூரத்தில் இருக்குது கரெக்டா நீங்க வந்து பார்த்தாக்கா லைவ் ப்ரூஃபா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்கமிங் பாப்பாமால் ஸ்கூல் வந்து இதுக்குள்ளேயே வருது, பக்கத்திலே வருது. கிரீஸ்வுட் ஸ்கூல் வந்து 1.6 கிலோமீட்டர், எஸ்பிஓஐ ஸ்கூல் வந்து 2 கிலோமீட்டர், அப்புறம் மகேந்திரன் வித்யாரம் ஸ்கூல் 2.9 கிலோமீட்டர், வேலம்மாள் வித்யாசரம் 3 கிலோமீட்டர். இந்த 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல எத்தனை ஸ்கூல் இருக்குன்னா பாத்துக்கங்க. எல்லாமே ஒரு ரிச்சான ஸ்கூல்கள். காலேஜ் விஐடி காலேஜ் 1 கிலோமீட்டர் பேக் சைடு நான் சொன்ன மாதிரி. பிரின்ஸ் காலேஜ் 2 கிலோமீட்டர், டாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் 5 கிலோமீட்டர், அப்புறம் செட்டிநாடு மெடிக்கல் வந்து இங்க 8 கிலோமீட்டர். நான் சொன்ன பாருங்க கரெக்டா கேளம்பாக்கம் 8 கிலோமீட்டர் நோட்டு. இந்துஸ்தான் காலேஜ் 10 கிலோமீட்டர், ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் 11 கிலோமீட்டர், எஸ்எஸ்என் காலேஜ் 12 கிலோமீட்டர், சிறுசீர் ஐடி பார்க் 8 கிலோமீட்டர், ஜோகா ஐடி பார்க் 12 கிலோமீட்டர், ஸ்ரீராம் கேட்வே 12 கிலோமீட்டர், எஸ்கார்ட் சோழகிநல்லூர் 15 கிலோமீட்டர், நிஏ சிஎம்டி கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு 9 கிலோமீட்டர், மேனவாக்கம் மெட்ரோ ஜங்ஷன் வந்து 11 கிலோமீட்டர், அப்புறம் தாமரை ரயில்வே ஸ்டேஷன் 70 கிலோமீட்டர்ஸ், ஏர்போர்ட் வந்து 24 கிலோமீட்டர். எல்லாமே இருக்கிற மாதிரி சொல்லிட்டேன் நான். பார்த்துங்க, இது ஒரு ரிச்சான ப்ராஜெக்ட். இப்போ வேலை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? Is your business visible on Google? We are an AI-driven business directory. List your business today at adzkhan.com. 4599 ரூபா ஒரு சதுரடி, 4599 per ஸ்கொயர் ஃபீட், 90% லோன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு வீடு வேணும்னா கட்டி கொடுப்போம். இல்ல நீங்களே கட்டிக்கணும்னாக்கா உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட் இருக்குதுங்க. இந்த ப்ராஜெக்ட் சரௌண்டிங் பூரா நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வேணும்னாக்கா இந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான் சாய்ஸ். மிஸ் பண்ணாதீங்க, வந்து சரௌண்டிங்லாம் பாருங்க. இதை விட பெஸ்ட் ப்ராஜெக்ட் எதுவுமே கிடையாது. ஒரு ஒர்த்தான ப்ராஜெக்ட். இன்னும் டெவலப்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டே போறாங்க. இது வந்து ஓன் லேண்ட்ல டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. அது ரொம்ப மைண்டா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. நிறைய வந்து வீடுகளை கட்டிட்டே இருக்கிறாங்க. இங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பக்கத்துல விஐடி காலேஜ் இருக்கனால பசங்களுக்கு நீங்க வந்து வீடு கட்டி வச்சுனாக்கா ஒரு பேயிங் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நீங்க வாடகைக்கு விடலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம். இல்ல நீங்க ஓன் ஹவுஸ் இது பண்ணலாம். நிறைய ஐடி பீப்புள்ஸ் தான் இருக்கிறாங்க. அதனால மிஸ் பண்ணாதீங்க, உடனே கால் பண்ணுங்க.